ஓம் சிவஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ கற்பக ரக்ஷகா போற்றி போற்றி. எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ ஸ்ரீ கற்பக விநாயகரை பிரார்த்திக்கிறேன். இன்று 27/6/2021 பிலவ ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 7:39 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று காலை 7:59 வரை வைத்திருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 8:26 வரை வணிசை, பின்பு இரவு 7:39 வரை பத்திரை, பின்பு பவம். அமர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று முழுவதும் மிதுன ராசி. பண்டிகை திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ரத உற்சவம். வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி, திருவோண விரதம் மற்றும் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வேண்டுதல்களை நிறைவேற்ற நல்ல நாள், விதைகள் விதைக்க உகந்த நாள், மாங்கல்யம் செய்ய சிறந்த நாள், இயந்திரம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். அபிஜித் மங்கள சுப முகூர்த்த நேரம் காலை 11:56 முதல் 12:51 வரை. சொகாடியா நல்ல நேரம் காலை 8:54 முதல் மதியம் 12:23 வரை. சொகாடியா நல்ல நேரம். ராகு காலம் மாலை 5:38 முதல் 7:22 வரை ராகு காலம். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசியினருக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கவும், லாபம் பல மடங்காக பெருக சில பரிகார முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று மீனராசிக்காரர்களுக்கான எளிய பரிகார முறைகளை பார்க்கலாம். நீங்கள் தொழில் வியாபாரங்களில் சாதிக்க உங்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் கலைகளை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு வஸ்திர தன தானத்தை கொடுத்து அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மூலமாக கௌரவ பதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. உயர் பதவி கிடைப்பதால் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கான செயல்பாடுகளில் ஒரு சில பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் சாதுரியமாக அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். மேஷராசிக்காரர்களே, துணிவே துணை என களம் காணக்கூடியவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல், யாரை பற்றியும் எண்ணாமல் உங்களுடைய காரியங்களில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதற்கேற்றபடி மிக பெரிய அளவில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடும். பிறரால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். அதற்கேற்றபடி வருமானமும் கூடுதலாகவே இருக்கும். நினைத்தபடி உங்களுக்கான சொந்த வீடை அமைத்துக் கொள்வீர்கள். மன நிறைவோடு ஒரு சில காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதால் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வீட்டிற்கு வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிலும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியான வகையில் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். மேஷராசிக்காரர்களே, குடும்பத்தில் உங்களின் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷங்கள் நடக்கும். சுப காரியம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் கைகூடி வருங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உன்னதமான அமைப்பே இருக்கிறது. படிக்கக்கூடிய விதங்களில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள். இந்த நாள் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தொடங்கினாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களே, உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஊக்கம் ஏற்படும். ஆசிரியர்களுடைய அனுகூலமான பேச்சுக்கள், தகுந்த வழிகாட்டுதல்கள் இன்னும் மேல் நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தகுந்த பேராசிரியர்களுடைய நல்ல வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். நினைவு திறன் கூடுதலாகவே இருக்கும்.
எப்படி படிக்க வேண்டும் என்கிற நுணுக்கங்களை கற்றறியக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஏற்றம் பெறக்கூடிய நாள். தொழில் சார்ந்த சில கருவிகளை கையாளுவதில் சில நுணுக்கங்களை கற்றறிவீர்கள். சக கூட்டாளிகளுடன் நல்ல ஒரு நட்புறவு காணப்படும். அனுசரணையான போக்கும் நல்ல ஆலோசனைகளும் ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு தன லாபத்தை மேம்படுத்தி தரும். தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டக்கூடிய நிலைகளும் உருவாக்கும். மேஷராசிக்காரர்களே, வர்த்தகம் தொடர்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான அமைப்பு காணப்படுகிறது. கிரக அமைப்பு படி இன்றைய தினம் உங்களுக்கு சகல விதமான நற்பலன்களும் கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு நீங்கள் செய்கிற உதவியானது இறைவனுக்கே செய்யக்கூடியதாகும். ஆகவே முடிந்த வரையில் இல்லாதவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, ஆடை தானம் செய்வது, மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த கல்வி தானம், உங்களால் முடிந்தது யதாசக்தி எது இயலுமோ அந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம். தானங்களை செய்து வருவது இறைவனுடைய அருளை நீங்கள் இன்னும் பரிபூர்ணமாக பெற முடியும். அரசு தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேன்மை கிடைக்க பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய நல்ல ஒரு நட்புறவு காணப்படும். உங்களுடைய செயலுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்களுக்கும் பாராட்டுதல்களும் புகழும் அடைவீர்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்கு அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது கணபதியை வணங்கி வருவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். அதோடு அரசு துறை சார்ந்த பணிகளில் மேன்மையான நிலைக்கு வருவதற்கும், உங்களுக்கான பணிகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கும், மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு கிடைப்பதற்கு சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறந்தது. மேஷராசிக்காரர்களே, இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தினம்தோறும் சூரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக உயர்வு பெறுவீர்கள். பல அந்தஸ்துகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு பதவிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட முறையை கையாண்டால் நல்ல உயர்வுக்கு வர முடியும். பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள். தைரியமும் அதிகார பதவி கிடைப்பதற்குண்டான சூழல்கள் உண்டு. தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறுவீர்கள். இல்லத்தரசிகளே, வீட்டில் நல்ல ஒரு அமைதியான சூழல்கள் ஏற்படும். பணப்புழக்கம் கையில் தாராளமாக இருக்கும். வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யக்கூடிய நிலைகள் இந்த நாள் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலையாட்கள் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. உங்களோட தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு ஆதரவு தெரிவிப்பாங்க. பணியாட்களிடம் மேன்மை பொருந்திய குணநலன்கள் இருக்கும். உயர்வான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. வியாபாரத்தில் பணியாட்கள் மூலம் நல்ல ஒரு அனுசரணையான போக்கு காணப்படும். உயர்வு பெறக்கூடிய வகையில் வியாபாரமும் சிறப்பாக நடக்கும். விற்பனை அதிகரிக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களை, சமூக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். அறிவும் ஞானம் பெருகும். இதோடு புகழும் அடைவீர்கள். தன்னார்வலர்கள், சமூக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே போல எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு புகழ் பெறுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்து வருவது நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபாரத்திலோ முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் எழும்பொழுது, பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மன தெளிவு ஏற்படுத்தும். தகுந்த நபர்களுடைய, அதிலும் அனுபவம் பெற்றவர்களுடைய ஆலோசனைகள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உதவிகரமாகவே இருக்கும். இந்த நாளில் மட்டும் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதிலும் தொழில் ரீதியாக பணம் சம்பந்தமாக முதலீடுகள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்பதால் மனத்தில் நல்ல ஒரு தெளிவோடு ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வித்தைகள் தெரிந்தவர்கள், நல்ல ஒரு கலை உணர்வு கொண்டவர்கள், கலைத்திறன் அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய தொழில் மூலமாக, பணி மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. பிறர் செய்ய முடியாத செயல்களை கூட நீங்கள் மிக அற்புதமாக செய்து விடுவீர்கள்.
அப்படிப்பட்ட திறன் வாய்ந்தவர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். அதனால் லாபங்கள் ஏற்படும். வாய்ப்புகளும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் வந்து சேரும். முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு நிகழும். பிரமுகர்களுடைய சந்திப்பு கூட நிகழலாம். உங்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சி அடையும். ரிஷபராசிக்காரர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. குடும்ப நபர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது பேச்சு சாமர்த்தியம் சற்று கூடுதலாகவே இருக்கும். ரிஷபராசி பெண்களே, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பிறருடைய உதவி இல்லை என்றாலும் நீங்களே சுயமாக நின்று ஒரு சில காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. எடுத்த வேலைகளை திறம்பட செய்து பிறர் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். யாருக்கும் அஞ்சாமல் நேர்கொண்ட பார்வையோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். காதலர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மற்றவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணை நிற்பார்கள். இரு வீட்டாருடைய ஒப்புதல் கிடைக்க பெறுவீர்கள். வெகு விரைவாக குடும்ப மகிழ்ச்சி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எண்ணத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படலாம். சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு தெளிவு உண்டாகும். தகுந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும். நல்ல மதிப்பெண் பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. நற்பெயர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகமாகவே வெளிப்படும். பேச்சு திறமைகளை வளர்த்து கொள்வீர்கள். மேடை பேச்சாளர்களாகவோ அல்லது கருத்துக்களை தெளிவுபடுத்தி பேசக்கூடிய நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாமர்த்தியமாக அனைத்து விதமான விஷயங்களையும் கற்றறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆகவே எந்த ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் பேச்சின் மூலமாக சமாளித்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். உடல் நலத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதால் லாபமும் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மன மகிழ்ச்சி நிறைவாகவும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவும் புகழும் கீர்த்தியும் அதிகரிக்கக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, படிப்படியாக பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். குதூகலமான நாளாகவே இன்றைய தினம் திகழும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் அஞ்ஞானமான சிந்தனைகள் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் சிந்திக்கக்கூடிய விதங்களில் மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாறுபடலாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். அப்படி இருந்தாலும் கூட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உபரி பணம் என்பது மட்டும்தான் கைக்கு கிடைக்காதே தவிர உங்களுடைய அன்றாட தேவைகளை நீங்கள் மன நிறைவுடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சந்திராஷ்டமத்திற்காக நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். மன தைரியத்துடன் இறை பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையுடன் செய்யுங்கள். ஆன்மீகத்தில் எண்ணம் கொள்வது, இறை பிரார்த்தனை செய்வது, உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிகளை பெறுவது, இப்படி செய்து வந்தால் மன நிறைவும் மன சந்தோஷமும் நீங்கள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களால் செலவுகள் இருக்கும் அல்லது நண்பர்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடம் பேசக்கூடிய நேரங்களில் சூழ்நிலைகளை கருதி பேசுவது நல்லது. விளையாட்டாக கூட யாரிடமும் நீங்கள் பேச வேண்டாம். வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். மாணவர்களே, உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பாடங்களை படிப்பதற்கு முன்னர் தியானங்கள் செய்வது, மூச்சு பயிற்சிகள் செய்வது, இப்படி செய்வதால் உங்களுடைய படிப்பு திறன் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான விஷயங்களை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளவும் முடியும். அதே போல பாடங்களை படிப்பதை காட்டிலும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகே படிக்க துவங்கினால் நினைவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். படிக்கக்கூடிய படிப்பானது ஞாபகத்தில் இருக்கக்கூடும். இவற்றை கடைபிடித்து வந்தால் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அதே போல தகுந்த நபர்களிடம், உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், நெருங்கிய நண்பர்கள், பணியாளர்கள், அவர்களிடம் கூட அனுசரித்து செல்ல வேண்டிய நாள்.
கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு பல நிலைகளில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் மீது வெளிப்படையாக உணர்ச்சி வசப்படுவதோ அவர்களை வசைப்பாடுவதோ கூடாது. அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக ஒப்பந்தங்கள் தவிர்க்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. பொறுமையாக இருந்து இந்த நாளுக்குண்டான செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பெண்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான போக்கு கடைபிடிக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் சுற்றுச்சூழல் உங்களுக்கு வெறுப்பாக கூட தோணலாம். நேர்மையாக நீங்க நடந்தாலும் எதிராளிகள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாது. அவர்கள் மீது கோபப்படுவதா அல்லது வேறு என்ன நிலைகளில் கையாள்வது என்கிற குழப்பமான மனநிலைகளிலேயே நீங்கள் காணப்படுவீர்கள். ஆகவே பிறருடைய செயல்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விமர்சனமும் செய்ய வேண்டாம். கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது. அதிலும் மிக முக்கியமாக இல்லத்தரசிகளே, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வெளியிடங்களில் பகிராமல் பார்த்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டிய நாள். பிறரிடம் பற்றி உதவி என்று கேட்டாலும் கூட உங்களை பற்றி விமர்சனங்கள் எழலாம். ஆகவே சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். இயந்திரம் தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். மனதில் ஒரு சில குழப்பங்கள் வந்து நீங்கும். மனத்தெளிவோடு இருப்பதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. முழுமுதற் கடவுளான கணபதியிடம் நவகிரகங்களும் அடக்கம். அதிலும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நவகிரக தோஷங்கள் விலகக்கூடும். மன நிம்மதி பெறுவீர்கள். ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல தருணங்கள் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்களை மேற்கூறியபடி நீங்கள் செய்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு அதிகாலையில் எழுந்து தியானம், யோக பயிற்சிகளை செய்தாலே போதும். மனம் நன்றாக தெளிவடையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பிறரிடம் பேசக்கூடிய நேரங்களில் மிகுந்த கவனத்துடன் பேச வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சுய காரியங்களை செய்யக்கூடிய நேரங்களிலும் தொழிற்சாலைகளில் வியாபார ஸ்தலத்தில் எந்த இடத்தில் நீங்கள் பயணித்தாலும் கூட அந்த இடத்தில் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். மன அமைதியை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. கடகராசிக்காரர்களே, மன தெளிவோடு காணப்படுவீர்கள். மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். செயல்பாடுகளில் கூட வேகம் கூடுதலாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உயர் பதவி கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அதிலும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய ஒரு ஆதரவின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடும். தைரியமாகவும் துணிவோடும் ஒரு சில காரியங்களில் நீங்கள் களம் காணுவீர்கள். அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக வந்து சேரும். உங்களுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. கடகராசிக்காரர்களே, மனதில் துணிவோடு நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மிக சாதுரியமாக செய்து முடித்து விடுவீர்கள். பலருடைய பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் மேன்மையான நிலைகளை வந்து சேரும். முன்னிலை வகிப்பீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை சற்று பிறரை காட்டிலும் அதிகமாகவே இருக்கும். மன நிறைவு பெற்ற நாளாக காணப்படுகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய நலன்களையும் சேர்த்து நீங்கள் கவனிப்பீர்கள். பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டு. அன்னதானம், ஆடை தானம், பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி செய்வது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி புரிந்து கொண்டு வருவீர்கள். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். யோகம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. கடகராசி பெண்களே, பணி சம்பந்தமான விஷயங்களில் உயர்வு பெறுவீர்கள். வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களே, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடியும்
உங்களுடைய வேலைகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதை சார்ந்த நிலைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சுப செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வருமான உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பாக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரங்களில் மட்டும் மிகவும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்பேற்க வேண்டாம். பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு சில நேரங்களில் பிறருக்காக, நண்பர்களுக்காகவோ அல்லது உறவுகளுக்காக அல்லது வியாபார ரீதியாக தெரிந்த நபர்களுக்கு பணத்தை மட்டும் நீங்கள் பொறுப்பை ஏற்க வேண்டாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் விலகி இருப்பது நல்லது. மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். இழந்த பொருட்கள், காணாமற் போன பொருட்கள் இவையெல்லாம் மீட்பதற்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். உங்களுடைய உடைமைகள் ஏதாவது தொலைந்திருந்தாலும், களவு போயிருந்தாலும் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடகு வைத்த நகை கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய புதுவிதமான நுணுக்கங்கள், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விநாயக பெருமானை நினைத்து இன்றைய நாள் நீங்கள் படிப்பை தொடங்க வேண்டும். காரிய சித்தி பெறுவதற்கு விநாயக பெருமான் தான் உங்களுக்கு துணையாக இருப்பார். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மேதேவ சகல காரியேஷு சர்வதாம் என விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். இன்று சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு மனதார அருகம்புல்லாவது சாற்றி உங்கள் வீட்டில் என்ன செய்ய இயலுமோ நிவேதியம் வைத்து ஒரு அவல் பொறி கடலையாவது வைத்து விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்து வந்தாலே விக்னங்கள் குறையும். தடை தாமதங்கள் இல்லாமல் இந்த நாளுக்குண்டான செயல்பாடுகள் வெற்றி அடைய பெறுவீர்கள். இல்லத்தரசிகளே, வீட்டில் விநாயகப் பெருமானை வைத்து பூஜை செய்து வந்தாலே போதுமானது. வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். வீட்டில் மன நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய வகையில் சில உழைப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் திறமைகளையும் வெளிப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கான லாபம் வந்து சேரும். தனவரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இருந்தாலும் சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழும். உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தனவரவுகள் மூலமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடைய அனுசரணையான போக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களே, உடல் நலத்தில் கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்குண்டான மனநிலை சீராகும். கடன் பிரச்சனைகள் குறையும். தன லாபம் பெறுவீர்கள். வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தொழில் புரிவோருக்கும் சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உன்னதமான அமைப்பு இருக்கிறது. வீட்டில் இருந்து விநாயகப் பெருமானுடைய பஞ்சரத்னம் படிப்பது, இப்படி ஸ்லோகங்களை உச்சரித்து வருவதால் விநாயகனுடைய பூரண அருளை நீங்கள் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளை, பெண்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு பெறுவதற்குண்டான நாளாகத்தான் இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் மன நிம்மதியோடு நீங்கள் காணப்படுவீர்கள். ஊதிய உயர்வு காணப்படலாம். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் நீங்கள் எண்ணிய அளவிற்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து ஒன்று இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் முகக்கவசம் அணிவது, வாகன பயணத்தின் போது தலைக்கவசம் அணிவது, இப்படி வாகன ரீதியாக ஆவணங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பது நல்லது. சமூக நலனில் அக்கறை எடுத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் இவற்றை கையாள வேண்டியது அவசியம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு உண்டாக்கக்கூடும். பூசம் நட்சத்திரக்காரர்களே மிக உயர்வான ஒரு நிலை அமைப்பை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணவரவு கைக்கு வருவதால் மன நிம்மதி கொள்வீர்கள். சிம்மராசிக்காரர்களை, விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நேரங்களில் மட்டும் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு பொருளை கையாளக்கூடிய நேரங்களிலும் கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் மீது எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
உத்தியோக மாற்றங்கள் இது தொடர்பான சிந்தனைகள் கூடுதலாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் பிறரிடம் கலந்து ஆலோசித்து நல்லதொரு முடிவினை எடுப்பது நல்லது. தன வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். எடுத்த வேலைகளை மிக சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள். இறையருளால் நீங்கள் நினைத்த அனைத்து விதமான செயல்களும் நற்காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மன நிம்மதியை பெறுவீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் செய்த அனைத்திற்கும் ஏற்ற பலன்கள் வெகு விரைவாக கிடைக்கும். ஒரு சில காரியங்களில் இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் குறைய பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ளவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆர்வம் காட்டுவீர்கள். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமாக நீங்கள் கையாள்வதால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். படிப்பில் ஈடுபாடும் ஆர்வமும் கூடுதலாகவே இருக்கும். பிறருடைய சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் படிப்பு சம்பந்தமான நிலைகளில் கையாளுவீர்கள். ஆசிரியர்களுடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். தகுந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களோடு உங்களுக்கு ஊக்கமும் அதிகரிக்கக்கூடும். தொழில் சார்ந்த விதங்களில் பார்க்கும் பொழுது லாபம் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். எந்த சூழ்நிலைகளையும் மிக சாதுரியமாக கையாளக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டு கொள்வீர்கள். மறைமுக எதிரிகளிடம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ளக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. இதுநாள் வரையில் நீங்கள் எடுத்த அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பெண்களுக்கு கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். சரியான நேரத்திற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள். தகுதியை வளர்த்து கொள்வது நல்லது. உலகியல் விஷயங்களை அறிந்து கொள்வதும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தகுதி வாய்ந்த வேலை வாய்ப்புகள் வெகு விரைவாகவே வரும். மேல் படிப்புக்காக வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செல்லுங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம். அனைத்திற்கும் கால நேரம் ஒதுக்கி நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சற்று காலதாமதமான நிலைகளே வரலாம். உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்த வேண்டியது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் மன நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து இழுபறிகள்லாம் குறைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் அனுசரணையாக உங்களுக்கு இருக்கக்கூடும். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்துதான் செயல்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். வீட்டில் தகுந்த மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடும். சூழ்நிலைகளை மிக லாவகமாக புரிந்து கொள்வீர்கள். மனப்பக்குவம் நிறைந்தவராக நீங்கள் தென்படுவீர்கள். ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராகவும் நீங்கள் திகழ்வீர்கள். சொல்லக்கூடிய கருத்துக்கள் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். பேச்சுக்களில் நல்ல ஒரு அனுபவ அறிவு வெளிப்படலாம். உங்களோடு பயணிக்கக்கூடியவர்களிடமிருந்து நல்ல ஒரு பாராட்டுதல்களை நீங்கள் பெறுவீர்கள். இலக்கியம் சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வு ஏற்படும். ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, தைரியம், இப்படி அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய செயல்பாடுகள் பிறரால் புகழக்கூடிய நிலைக்கு உருவாக்கும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கன்னிராசிக்காரர்களே, தனவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். பணவரவின் மூலமாக சேமிக்க வேண்டிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்குண்டான கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு அமைப்பு சீராக இருக்கும். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும். பிள்ளைகள் உங்கள் மீது அதிகமான மதிப்பு மரியாதை வைத்திருப்பார்கள். வெளிநாடுகளில் வாழ் பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும்.
பெண்களே, உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு வேகம் அதிகரிக்கும். சீரான ஒரு அமைப்பை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் அவற்றை திறம்பட செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். அது மட்டும் இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு முதன்மை பரிசு பெறக்கூடிய நிலைகள் உண்டு. ஈடுபாடும் ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் முன்னிலை வகிப்பீர்கள். பிறர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளிக்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல பண்பு தன்மைகள் இன்றைய தினம் வெளிப்படும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இரு வீட்டாருடைய ஒத்துழைப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரும். முன்னேற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் கலந்து ஆலோசிப்பீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்குண்டான எல்லா செயல்களிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். கன்னிராசிக்காரர்களே, உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய வகையில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஏற்படலாம். மன நிம்மதியும் மன தெளிவோடு ஒரு சில காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய பணம், கடன், பாக்கிகள் வசூலாகக்கூடும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏற்றம் பெறக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான, அதிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சேர வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். எண்ணம் மட்டுமல்லாது வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் சாதகமான சூழ்நிலைகளை இருக்கிறது. உயர்கல்வி தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறரால் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கலை சார்ந்த அறிவு அதிகரிக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலும் கலை நுணுக்கமான கல்வியை படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பெறுவீர்கள். உயர்வு உண்டாக்கும். அதன் மீது ஆர்வமும் ஈடுபாடு கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளில் எல்லோரிடத்திலும் பாராட்டுதல்கள் பெற முடியும். அதற்குண்டான சூழ்நிலைகள், கால அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உள்ளதாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எப்பொழுதும் அக்கறையுடன் இருந்து கொண்டால் உடல் நலம் எப்பொழுதும் நன்றாகவே இருக்கும். புதுவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். வெகு விரைவாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமாயின் பாதுகாப்பாக பயணிப்பது நல்லது. சமூக அக்கறையோடு அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் பின்பற்றி நீங்கள் நடந்தால் உங்களுக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, மிகவும் மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை வழிபடும். வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். சக பணியாளர்களிடம் மனமகிழ்ந்து பேசுவீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய குடும்ப ரீதியாக கலந்து ஆலோசிக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. அதிலும் நெருங்கிய நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை விரும்பத்தக்கவர்கள், இவர்களிடம் மட்டுமே உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். பேசி ஒரு சரியான தீர்வு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களே, கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு மேன்மை பொருந்தக்கூடிய நாள். விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலம் தன லாபம் பெறுவீர்கள். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக கால்நடைகளை பராமரித்து வந்தால் எதிர்காலத்தில் நல்ல உன்னதமான அமைப்பை பெறுவதோடு குபேர சம்பத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சரியாக அவற்றை பராமரித்து வர வேண்டும். தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவற்றை போஷிப்பது நல்லது. நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பணவரவின் காரணமாக குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷத்தின் காரணமாகவும் சுப காரியங்கள் காரணமாக ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய நிலைகளும் உண்டு. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு சம்பந்தமான நிறைவான ஒரு மன திருப்தி இருக்கும். ஆர்வம் கூடுதலாக இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு படிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி எதை படித்தாலும் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும்.
திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். துலாம் ராசி மாணவர்களே, ஆசிரியர்களுடைய சரியான வழிகாட்டுதல்கள் படி நீங்கள் நடக்கும் பொழுது மதிப்பெண்கள் உயரும். படிப்பு விஷயத்தில் ஒரு சில நுணுக்கங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உத்தியோக ரீதியாக பல நபர்களுடைய அறிமுகம் கூட உண்டாகலாம். வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். தகுதிக்கு ஏற்றபடி நிறைவான ஒரு வேலை கிடைக்கக்கூடும். வீட்டிற்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள், இனிமையான தகவல்கள் வந்து சேரும். எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களை, தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு தொழில்நுட்பம் சார்ந்த சில கருவிகளை பயன்படுத்துவீர்கள். தொழிலில் லாபம் மேன்மை பெறும். சக கூட்டாளிகளிடமும் பணியாளர்களிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். அனைவரும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு கூடுதலாகவே இருக்கும். சபை தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் வந்து சேரும். வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடிய நேரம் இது. பெண்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிப்பதோடு நல்ல திறம்பட செயல்படுவீர்கள். பேச்சு திறமை கூடுதலாக இருக்கும். சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும், பிறருடைய பலத்தை பற்றியும் பலவீனத்தை பற்றியும் நீங்கள் துரிதமாகவே தெரிந்து கொள்வீர்கள். தவறுகள் இழைக்கும் இடத்தில் நீங்கள் அங்கிருந்து விலகி விடுவீர்கள். எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீர்கள். அதிலும் பிறருடைய பொருளை தவிர்ப்பீர்கள். இதுவே உங்களுக்கான பலமாக இருக்கக்கூடும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மிகவும் மனம் கனிவாக நீங்கள் பேசுவீர்கள். சூழ்நிலைகளை மிக சாதுரியமாக கையாளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலைகளும் அவர்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை பரிசளிப்பீர்கள். மன மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலமாக இருக்கும். கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும் பொழுது வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய துறை ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். ஒரு சில நுணுக்கங்களை கற்றறிந்து வைத்துக் கொள்வீர்கள். பலருடைய அதிலும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விதமாக ஒரு சில விஷயங்களை கையாளுவீர்கள். பலருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். ஒரு சில நேரங்களில் பிறரை நம்பாமல் நீங்களே தன்னிச்சையாக ஒரு சில காரியங்கள் செய்து வெற்றியும் பெறுவீர்கள். மனபலமும் ஆன்ம பலமும் கூடுதலாக இருக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள். சுக்கிர பகவானுக்குண்டான பூஜை வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்மைகளை கிடைக்கக்கூடும். இல்லத்தரசிகளே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள். மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். மனதில் நல்ல ஒரு தெளிவும் சரியான சிந்தனைகள் உதிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாள் சங்கடஹர சதுர்த்தி என்பதால் அதிகாலை பொழுதில் எழுந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு முன்னர் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சூரிய உதிக்கும் நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. அதோடு எதிரிகள் தொல்லை விலகும். கடன் சார்ந்த சம்பந்தமாக பிரச்சனைகள் செய்யக்கூடியவர்கள் விலகி விடுவார்கள். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். நீர்நிலைகள் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வாகன பயணங்களினால் லாபம் உண்டாகும். மனநிலையில் நல்ல தெளிவு இருக்கும். முன்னோர்களுடைய ஆசைகளை நீங்கள் பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே போதும், அற்புதமான பலன்கள் உண்டாகக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை மேன்மை உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. உங்களுடைய தொழில் ரீதியாகவோ வியாபாரத்திலோ உடன் பிறந்தவர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இதனால் தன லாபம் பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, பெரியவர்களுடைய ஆதரவை இன்றைய தினம் நீங்கள் பூரணமாக பெற முடியும். நிலுவையில் இருந்த பழைய வேலைகள் இழுபறியாக செய்யவே முடியாத சூழ்நிலைகளில் இருந்த ஒரு சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. அதற்கு பெரியவர்களுடைய துணையோடு செய்வதால் வெகு விரைவாக நடக்கும். காலதாமதம் என்பது காணப்படாது. துரிதமாக செயல்பட்டு மன மகிழ்வீர்கள். காது தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அவை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வருவது நல்லது. உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு எட்டக்கூடிய நிலைகளும்
மற்றவர்களுடைய ஆதரவு கூடுதலாகவே இன்றைய தினம் இருக்கும். வேலை மீது கவனம் கூடுதலாக இருக்கும். ஆர்வமும் ஈடுபாடு கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் காரணமாக பதவி உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மீது நல்ல ஒரு நம்பிக்கை மற்ற பணியாளர்களுக்கு உண்டாகக்கூடும். மன திருப்தி நிறைவாக எல்லா காரியங்களையும் நீங்கள் கவனித்து வருவீர்கள். மேன்மையான ஒரு அமைப்பு இருக்கிறது. பொறுப்புகளை மிக சாதுரியமாக கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அது தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவனத்தோடு செயல்படுங்கள். சிறுதூர பயணங்கள்னால மாற்றங்கள் உண்டாகலாம். பணவரவு உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். எந்த ஒரு குறைப்பும் காணப்படாது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒரு சில நேரங்களில் வரவேண்டிய பணம் சற்று காலதாமதமாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது நிலுவையில் இருந்த ஒரு சில பாடங்களை எடுத்து படிக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் தெளிவு உண்டாகும். நினைவு திறன் கூடுதலாக அதிகரிக்கும். நீங்கள் நன்றாக படிப்பதற்கு தியான முறைகளை மேற்கொள்வது நல்லது. அன்றாடம் நீங்கள் இந்த பயிற்சியை செய்து அதன் பிறகு படிக்க துவங்கினால் நினைவாற்றல் மூலமாக அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைவான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடந்த காலங்களில் செய்ய நினைத்த ஒரு சில காரியங்களை உங்களது கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்து முடிப்பீர்கள். இதனால் லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்பாளர்களை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றமும் வந்து சேரும். முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் வரும்பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இல்லத்தரசிகளே, வீட்டில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்கள் துணைவருடன் மனமகிழ்ந்து வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். தம்பதிகளிடையே கருத்து ஒற்றுமை இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளுக்குண்டான செயல்பாடுகளில் மிகவும் கவனத்துடன் செயல்படுவீர்கள். கல்வி தொடர்பாக சில சேமிப்புகளை அதிகரிக்க செய்வீர்கள். உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பார்த்த பணவரவின் காரணமாக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது மிகவும் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். பழைய வேலைகளை எடுத்து செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. விடுமுறை நாட்களில் வீட்டில் இருந்தபடியே ஒரு சில காரியங்களை கவனிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பாகவும் வீட்டில் இருந்தபடியே பணி செய்யக்கூடிய நிலைகளும் உருவாகும். பொதுவாக பெண்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏதாவது உங்களுடைய சொந்த விஷயம் காரண காரியமாக வெளியில் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, அனுகூலமான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்படலாங்க. இதனால் நெருக்கடியான சூழ்நிலைகள் கூட உண்டாகக்கூடும். முடிந்த வரையில் கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசிக்காரர்களே, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மைகளை சற்று உணர்ந்து பேசினால் நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு வேலைகளையுமே நீங்கள் வேகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கான பணம் வருமானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். பொருளாதார நிலைகள் மேம்படுவதற்கு சூழ்நிலைகளும் காணப்படலாம். எதிர்பாலின மக்கள் மூலமாக பொருள் ஆதாயம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒரு அனுகூலமான போக்கு மன திருப்தியை உங்களுக்கு தரும். தனவரவு பற்றி பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. வேண்டியவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். உபரி பணம், நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள், இது போன்ற விஷயங்களில் மட்டும்தான் காலதாமதம் ஏற்படுமே தவிர அன்றாட தேவைகள் நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தியாகும். வீட்டில் நீங்கள் நல்ல முறையில் பூஜை செய்து வழிபாடுகளை செய்து வந்தாலும் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களே, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். திறம்பட செயலாற்றுவீர்கள். அனைவரும் உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக வைத்திருப்பார்கள். உங்களுடைய செயலில் பிறர் போற்றக்கூடிய வகையிலேயே இருக்கும்.
பாராட்டுதல்கள் குவியக்கூடிய நிலைகள் இருக்கிறது. மாணவர்களே, தகுந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டாக்கக்கூடும். பிறரிடம் பேசக்கூடிய நேரங்களில் மட்டும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பும் வரவும் காணப்படும். எதிர்பாலின மக்கள் மூலம் பொருள் நிறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மற்ற மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலமாகவும் ஆதாயம் உண்டாகக்கூடும். வாதத்திறமை என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவற்றை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களே, பெண்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதமாக ஒரு சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. மனக்குழப்பங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிட மாட்டீர்கள். உங்களுக்கான விஷயங்களிலும் பிறர் தலையிடுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். தொழில் ரீதியாக மற்ற நபர்களுடைய ஆலோசனைகள் கேட்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. முடிந்த வரையில் பிறரிடம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தவறுகளை இருக்கும் பட்சத்தில் கூட பொறுமையாக இருந்து அவற்றை நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். யாரை பற்றியும் எந்த ஒரு விமர்சனங்களும் செய்ய வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அல்லது உத்தியோக ஸ்தானங்களிலோ அவரவர்கள் எந்தெந்த இடத்தில் பணியாற்றக்கூடியவர்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் கூட குடும்ப உறுப்பினர்களிடம் கோபப்படாமல் இருப்பது நல்லது. தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வரவு அதிகரிக்கக்கூடும். காதலர்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் தேவையற்ற விஷயங்களை பகிர வேண்டாம். அதிலும் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை பகிராமல் இருப்பது நல்லது. இந்த தினம் நீங்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட வினையாக வந்து சேரலாம். ஆகவே பொறுமை தேவை. வாக்கில் எதிலும் எச்சரிக்கையோடு இருந்தால் நன்மைகள் உண்டு. வேலை தேடக்கூடியவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம். இந்த நாள் உங்களுக்கு சில வேலைகளில் நல்ல மென்மைகள் ஏற்படும். உறவுகளுடைய ஆறுதலான பேச்சுக்கள் மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும். இல்லத்தரசிகளே, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷம் காரணமாக முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொருளாதாரம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. உங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கொருவரோடு பரிமாறிக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிக அழகாகவும் சந்தோஷத்துடனும் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். உடல் தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களே, அதே போல சிந்தனையினுடைய போக்கில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். அவை முன்னேற்றத்திற்குண்டான நிலைகளாகவே காணப்படலாம். மனதில் எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுவிதமான ஒரு சில கனவுகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் புது வீடு வாங்க வேண்டும் என்கிற கனவு, அவற்றை நனவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நிலைகளுக்கு நீங்கள் உயர பெறுவீர்கள். வருமானம் சிறப்பாகவே இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும். பண பரிவர்த்தனைகளில் சுப பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வெளி இடங்களில் நீங்கள் பணம் கொடுத்து வைத்திருந்தால் அந்த பணம் சரியான தகுந்த நேரத்திற்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் உதவியும் செய்திடுவீர்கள். உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு இருக்கிறது. தயாள குணமும் கருணை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மகர ராசிக்காரர்களே, உதவி எனும் பொழுது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மன அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் பலராலும் ஆதரவை பெறுவீங்க. புதுவிதமான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மன அமைப்பை கொண்டவர்கள் நீங்கள். உழைப்பாளிகளாகவும் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் அவற்றை வெற்றியாக்குவதே உங்களின் நோக்கமாக லட்சியமாகவே இருக்கும். சாதாரணமான வேலைகளை கூட மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். பிறரால் முடியாத வேலைகளை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய மனநிலையும் இருக்கும். அந்த அளவிற்கு ஆற்றல் வெளிப்படும். எந்த ஒரு வேலைகளையும் பிறரை நம்பி இருக்காமல் உங்களுக்கான காரியங்களை நீங்களே கவனித்துக் கொள்வீர்கள். நினைவாற்றலில் ஏற்பட்ட மந்தத்தன்மை குறையக்கூடும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல திறமைகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். விடுமுறை நாட்களில் வீட்டிலிருந்து ஒரு சில வேலைகளை செய்து முடிப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக மற்ற கூட்டாளிகளுடன் நீங்கள்
அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும், தொழில் வளர்ச்சிக்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடும். முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் எழலாம். வீட்டில் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பு மீதான நாட்டம் அதிகரிக்கும். தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெற வேண்டி நிறைவான ஒரு உழைப்பை மேம்படுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஏற்ற வகையில் பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசி மாணவர்களை படிப்பில் கவனத்தோடு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஆன்லைன் வகுப்பில் படிக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் தேர்வில் நீங்கள் முதல் மதிப்பெண் பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. கடினமான உழைப்பை வெளிப்படுத்துங்கள். அற்புதமான பலன்கள் உண்டாக்கக்கூடும். மனதில் தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும். தெளிவான சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். வீடு கட்டுமான பணி போன்ற வேலைகள் உங்களுக்கு துரிதமாகவே நடக்கும். நிலம், வீடு இது போன்ற விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு படி லாபத்தை பெறுவீர்கள். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களோடு பணி செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலம் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு கூடுதலாக இருக்கும். ஒருவருக்கொருவர் குடும்பத்தினுடைய விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள். பட்ஜெட் முதலான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் சரியான விதத்தில் பணத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு சில நேரங்களில் சிக்கனத்தையும் கடைபிடிப்பீர்கள். வருமானத்திற்கு ஏற்றபடி செலவு செய்து வரக்கூடிய உபரி பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் மாற்றங்கள் வரலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆதரவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை குறைய பெறுவீர்கள். சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். மற்ற உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அவை தானாகவே மறைந்துவிடும். வாழ்க்கையில் உங்களுக்கான பல சிறப்புகளை பெறுவீர்கள். இறை வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கான வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு அதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். குடும்ப நபர்களுக்கும் சரி, பெற்றவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நேரங்களில் கூட மன மகிழ்ச்சி அதிகமாகவே காணப்படும். பிறருக்கு சமூகத்தில் உதவக்கூடிய நேரங்களில் மிக மன நிறைவாக செயல்படுவீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விவாதம் பண்ணக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு முடிவுகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. மனம் மகிழக்கூடிய அமைப்பும் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் மிக பொறுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். அதிலும் அரசு தொடர்பான வேலை விஷயமாக உங்களுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டுமென்றாலும் நீங்கள் மிக பொறுமையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான காரியங்களில் வெற்றி பெற முடியும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூற வேண்டாம். குறைத்து கொள்வது நல்லது. கும்பராசிக்காரர்களை, பிறரை பற்றிய சில குறைகள் கூறுவது கூட உங்களுடைய செயலுக்கு நன்மையாக இருக்காது. ஆகவே எந்த ஒரு விமர்சனங்களும் வைக்க வேண்டாம். தனவரவு பற்றி பார்க்கும் பொழுது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவையான சிலவற்றிற்கு முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் காணப்படலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனமாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு சில நேரங்களில் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களே, ஆராய்ச்சி துறை சார்ந்த படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான ஒரு மன திருப்தி இருக்கும். உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை பேராசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளும் வளர்ச்சிக்குண்டான பாதையில் நீங்கள் செல்வீர்கள். வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே வந்து சேரும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சில கருத்துக்களை பரிமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த தருணத்தில் மிக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். கும்பராசிக்காரர்களே, மற்றவர்களிடம் பேசக்கூடிய நேரங்களில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பேச வேண்டும். பேச்சு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அக்கம் பக்கம் பார்த்து பேசுதல் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறரை பற்றிய ஒரு சின்ன கருத்துக்கள் கூட யாரிடமும் பேச வேண்டாம். பெண்களை குறிப்பாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பிறரை பற்றிய குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும். அலுவலக ரீதியாக வேலை செய்யக்கூடிய நேரங்களில் பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆர்வம் ஈடுபாடு இருக்கும். இருந்தாலும்
ஒரு சில விஷயங்களில் பிறரை விமர்சிப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அக்கம் பக்கம் வீட்டாரோடு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் இருந்தபடியே தையல் இயந்திரம் வைத்து துணி தைக்கக்கூடியவர்களுக்கு லாபம் பெறக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில் வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் பெறுவீர்கள். உடல்நிலையும் சீராக இருக்கும். மன அமைப்பு நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்கு தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இறைவன் மீது வழிபாடு செய்வீர்கள். வீட்டில் தகுந்த பூஜைகள் செய்து வருவதால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகக்கூடும். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சமூக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்துவது நல்லது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அதே அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். உழைப்பை துரிதப்படுத்துங்கள். இணையதளம் தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகளை ஏற்படும். அறிவு திறமை கூடுதலாக இருக்கும். ஞானத்தினுடைய வெளிப்பாடு பாராட்டுதல்களை நீங்கள் பெறுவீர்கள். சூழ்நிலைகளை மிக சரியாக கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள் மீனராசிக்காரர்களை. வேலையில் நல்ல வருமானம் வருவதற்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டித்தரும். சக பணியாளர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அனைவருடனும் அன்புடனும் நீங்கள் பேசி பழகக்கூடிய நிலைகள் உருவாக்கும். எப்படிப்பட்ட இடங்களில் சில நபர்களிடம் எப்படி கையாள்வது என்கிற அணுகுமுறை கொண்டு கையாள்வதால் நல்ல பெயர்கள் உங்களுக்கு உண்டாகும். கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் மறைந்துவிடும். உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழில்களில் மேன்மையும் முன்னேற்றமும் அதிகரிக்குங்க. இசை, பாடல் இது தொடர்பாக துவங்கக்கூடியவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு இருக்கிறது. இசை பயிற்சி உங்களுக்கு ஏற்ற காலமாகவே இருக்கிறது. சமுதாய பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மாணவர்களே, புத்தி கூர்மை நிறைவாக இருக்கும். எந்த பாடத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிற நுணுக்கத்தோடு படிப்பீர்கள். படிப்பு சம்பந்தமாக எழக்கூடிய சில கேள்விகளுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு விளக்கமும் கிடைக்கும். பெற்றவர்களுடைய நல்ல அனுசரணையான போக்கு மன நிம்மதியை உண்டாக்கும். ஆசிரியர்களிடம் பேசுவதால் படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிகமாக முயற்சி செய்தால் நல்ல ஒரு உயர்வான நிலையை நீங்கள் அடைய முடியும். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் இன்னும் மென்மேலும் அதிகமான பலன்களை பெற முடியும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை அரங்கேற்றுவீர்கள். ஆதாயம் பெறக்கூடும். மிக பலமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். புத்தி கூர்மையின் காரணமாக புதுவிதமான விஷயங்களை கையாளுவீர்கள். கண்டுபிடிப்புகள் அதேபோல புதுமையான சில கலை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கலை நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்வீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். கலை தொடர்பான நாட்டங்கள் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலேயே காணப்படுகிறது. உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு சில செயல் திட்டங்களை வகுப்பீர்கள். சிந்தனைக்கு ஏற்றபடி செயலாற்றவும் செய்வீர்கள். உடல் நலனில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இல்லத்தரசிகளே, வீட்டில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கணவரிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். மனதிற்கு விரும்பிய உணவை சமைப்பீர்கள். மனம் ஒருமித்த கருத்தோடு இருப்பதால் சுவையும் ருசியும் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடும். இந்த நாள் மன நிறைவான நாளாக காணப்படும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எண்ணிய லாபங்களை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் பயணிப்பீர்கள். சக வேலையாட்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொண்டு நன்மதிப்பையும் பெறுவீர்கள். அதோடு வியாபாரத்தில் ஒரு சில நுணுக்கங்களை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. அதிரடி விலை குறைப்பு, தள்ளுபடி விலை
இப்படி பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் அதிகரிக்க செய்வீர்கள். வியாபார சாதுரியம் மிக அற்புதமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே தெளிவு பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய காரியங்களில் செயல்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.